டுடே மணத்தக்காளி கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வாய்ப்புண்ணுக்கும் குடல் புண்ணுக்கும் ரொம்ப நல்லது. 2 கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம். அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 8, கருவேப்பிலை ஒரு 3 பீஸு பார்க்கலாம். அப்புறம் தேங்காய் தேவையான அளவு. அதில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், கடுகு போட்டதுக்கப்புறம் உளுந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். நல்லா பொரியட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம். நாங்கள் அதிகமாக செய்கிறனால ஒரு 15க்கு மேலே எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலாம் வதக்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு கீரை சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரை 2 கட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. கீரை 5 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து காட்டுறேன். இப்போ கடைசியாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க 2 நிமிஷம். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி.